வணக்க மக்களே, கொடுக்காப்புளியும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் கொடிக்காய், கொடுக்காய் புளி, சுரட்டிக்காய், கோணக்காய் அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. இந்த கொடுக்காப்புளியானது இனிப்பு அல்லது தூர்ப்பு சுவையினாலோ அல்லது இரண்டும் கலந்த சுவையில கூட நமக்கு கிடைக்கும். கொடுக்காப்புளியினுடைய சதைப்பகுதி, இலை, பட்டை, பூ ஆகியவை எல்லாமே மருந்து பொருட்களாக உபயோகப்படுகிறது. கொடுக்காப்புளியில நீர் சத்து, நார் சத்து, புரதச்சத்து, கார்போஹைட்ரேட் ஆகியனவை இருக்கும். தாது உப்புகளான கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, பொட்டாசியம் ஆகிய சத்துக்களும் காணப்படுது. ஸோ கொடுக்காப்புளி நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய மூளை மற்றும் நரம்புகளுடைய வளர்ச்சியை உங்களுக்கு ஊக்குவித்து உங்களுடைய மூளை நரம்புகள் நன்றாக வளர செய்யும். ஸோ அதை அழகாக பாதுகாத்துக்கும். கொடுக்காப்புளி மரத்தினுடைய பூவானது பல்வெளி ஈறுகளினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் மக்களே. ஸோ இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கொடுக்காப்புளி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு, கொடுக்காப்புளி என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்துதுன்றதை பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொடுக்காப்புளி மக்களே. நம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக கொடுக்காப்புளியில இருக்கு. இந்த சத்துக்கள் உடல்ல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வலுவாக்கும். கொடுக்காப்புளி சாப்பிடுவதன் மூலமாக காய்ச்சல் மூலமாக பரவக்கூடிய வைரஸ், தொற்று நோய்களை கூட நம்ம தடுத்துக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய பல வகையான நோய்களை குணப்படுத்திக்கலாம். பல விதமான சீசன் அட்டாக் ஆகக்கூடிய நோய்களை நம்ம வராமல் தடுத்துக்கலாம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி நம்ம எடுத்துக்கலாம். பித்தப்பை கற்களை அகற்றும் கொடுக்காப்புளி மக்களே. பித்தப்பை கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொடுக்காப்புளியை தொடர்ந்து சாப்பிட்டு வர பித்தப்பைகள் இருக்கக்கூடிய கற்கள் முற்றிலுமாக கறந்து போயிடும். அது மட்டும் இல்லாம கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா, மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்கள் இருந்து கூட உங்களை நீங்க பாதுகாக்க இந்த கொடுக்காப்புளியை எடுத்துக்கலாம். ஸோ இந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் கொடுக்காப்புளி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எலும்புகளை வலுவாக்கும் தன்மை கொண்டது கொடுக்காப்புளி மக்களே. கொடுக்காப்புளியில அதிக பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அடங்கி இருக்கிறதால உடல் எலும்புகள் மற்றும் பற்களை இது நல்லா வலுப்படுத்தும். உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்காயங்களை விரைவில் உங்களுக்கு ஆற்றும். அதோடு வாத நோயால உண்டாகக்கூடிய கீழ்வாதம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனையால மிகவும் நீங்க அவதிப்படுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மிகச்சிறந்த பழம் இந்த கொடுக்காப்புளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணி சாப்பிடும் போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த கொடுக்காப்புளி இந்த வியாதிகள் எல்லாத்தையும் குணப்படுத்திடும். எலும்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு தேய்மானம் போன்ற நோய்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கும், குணப்படுத்தவும் செய்யும். எலும்புகளை உறுதிப்படுத்துவதற்கு நீங்க கொடுக்காப்புளியை எடுத்துக்கலாம். பல்வலியை போக்கும் கொடுக்காப்புளி மக்களே. கொடுக்காப்புளி பற்கள்ல ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, பல்வலி, பல் வீக்கம் போன்ற பல் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளையுமே தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. நீங்க உங்களுக்கு பல்வலி இருக்கு, பற்கள்ல ஈறுகள்ல பல்கள் சார்ந்த பக்கத்துல ஈறுகள் ரத்தம் வடியுது அப்படின்னா கூட கொடுக்காப்புளி எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிடும். செரிமான கோளாறுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கும் கொடுக்காப்புளி. செரிமான சம்பந்தப்பட்ட அஜீரணம், வயிற்று உப்புசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையினால அவதிப்படுபவர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்காப்புளி எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பல சத்துக்கள் குடலுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி தீராத குடல் புண்களை நமக்கு ஆற்றும். ஸோ குடல் புண்களை நீங்க குணப்படுத்திக்க, வராமல் தடுத்துக்க கொடுக்காப்புளியை எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்க உதவும் கொடுக்காப்புளி. நீங்க உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள் கூடயும் நீங்க டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூட கொடுக்காப்புளியும் சாப்பிடுங்க. கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய அதிக நார் சத்துக்கள் உடல்ல தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உங்களுடைய உடலை ஸ்லிம்மாக வச்சிருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக கொடுக்காப்புளி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய LDL சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கி HDL சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புடைய அளவை அதிகரிக்கும். இதனால உங்களுடைய உடல் எடை குறைவதோடு மட்டுமில்லாம கொழுப்புகள் அளவோடு சீராக இருக்கும். ஸோ கொழுப்புகள் அளவு சீராக, நல்ல கொழுப்பு தான் உங்களுக்கு சீரான அளவில் இருக்கும். உங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் நீங்க உங்களுடைய பாடியை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்க கொடுக்காப்புளி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோயை குணப்படுத்தும் கொடுக்காப்புளி. சுகர் பேஷண்டா நீங்க அப்படின்னா கொடுக்காப்புளி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தயங்காம இந்த கொடுக்காப்புளியை தாராளமாக சாப்பிட்டு வரலாம். டைப் 2 சுகர் பேஷண்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, டைப் 2 சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொடுக்காப்புளியை சாப்பிட்டு வர அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவானது கண்ட்ரோலாக இருக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக வச்சுக்கொள்ள நீங்க கொடுக்காப்புளியை எடுத்துக்கலாம். தொண்டை புண்களை ஆற்றும் கொடுக்காப்புளி. தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணினால ஏற்படக்கூடிய வலியால் அவதிப்படுபவர்கள் இந்த கொடுக்காப்புளியை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஸோ தொண்டை வலி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே குணமாகிறதுக்கும் வராமல் தடுத்துக்கிறதுக்கும் நீங்க கொடுக்காப்புளியை எடுத்துக்கலாம். புற்றுநோய் வராமல் தடுக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் உடலில் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வச்சிருக்கோம். குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய்களுக்கு எதிராக இந்த கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சிறப்பாக செயல்படக்கூடியதாக இருக்கு. மேலும் நம்முடைய உடல் உறவினால் ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்றுகள் இருந்து கூட நம்மளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். சரும அழகை பாதுகாக்கும் உங்களுக்கு கொடுக்காப்புளி மக்களே. கொடுக்காப்புளி உடலுக்கு மட்டுமில்லாமல் நம்மளுடைய அழகு சார்ந்த பல விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வாக இருக்கு. கொடுக்காப்புளியுடைய விதையை நம்ம மைய அரைச்சி
அதை நம்மளுடைய முகத்தில் நன்றாக தடவி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்கள், பருக்கள்னா பிம்பிள்ஸ், கருவளையம், டார்க் சர்க்கிள்ஸ், தேமல், கருந்திட்டுகள், உங்களுடைய முகம் சுருக்கமாக இருக்கு அப்படின்னா இது போன்ற எல்லா பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் குணமடையணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்காப்புளியுடைய விதைகளை மைய அரைச்சி நல்லா உங்களுடைய முகத்தில் தடவிக்கோங்க. ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். இன்னும் நிறைய மருத்துவ பலன்கள் கொடுக்காப்பில் இருக்குதுங்க மக்களே. ஸோ கொடுக்காப்பிலியை நீங்கள் சாப்பிடுங்க. கொடுக்காப்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக்கி இருங்க. நன்றி மக்களே.